அனைவருக்கும் வணக்கம். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. கணபதியுடைய பாதம் தொட்டு கணபதியுடைய வரம் வேண்டி அன்பான தினபூமி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் 14/5/2024 14/6/2024 வரை உள்ள 32 நாட்கள். இந்த மாதத்தில் கிரக நிலைமை அப்படின்னு சொன்னால் ரிஷபத்தில் சூரியன் குரு சேர்க்கை, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு செவ்வாய், மேஷத்தில் புதனும் சுக்கிரனும் இருந்து மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதாவது 10 நாளில் சூரியன் புதன் குரு சுக்கிரன் சேர்க்கை 4 கிரக சேர்க்கையானது இருக்கும். இதுதான் கிரகநிலை. இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்த அந்த நாள் அது ஒன்று தான் முருகருக்கு சிறப்பான விசேஷமுள்ள நாள். அதனால் அந்த வைகாசி மாதங்கிறது சுப முகூர்த்தமான மாதம். அதை எடுத்து விசேஷ வைபவம், திருமணம், மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் 30/5/2024 மேலே, அதாவது வைகாசி 15 தேதிக்கு மேலே 4/5/2024 30/5/2024 வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய காலம். அது இந்த மாதத்தில் ஒரு 15 நாள் இருக்குது. அதனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் வைக்கிறது நல்லது. வீடுக்கு குறிப்பாக வீடு கிரகப்பிரவேசம், கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் அக்னி நட்சத்திரம் முடியணும். அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா குரு சுக்கிரன் அஸ்தமன காலம். குரு அஸ்தமன காலங்களில் பிராமணர்கள் ரிக்வேதக்காரர்கள் எந்த சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. அதே போல் பிராமணர்கள் சுக்கிர அஸ்தமனத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடத்த முடியாது. ஆக இந்த மாதத்தில் குரு சுக்கிர அஸ்தமனம் சூரியனுக்கு மிகரிலே இருக்கக்கூடியது. அடுத்து ஆனி மாதத்தில் தான் குரு உதயமாகுது. சூரியன் மிதுனத்தில் வரும் பொழுது தான் குரு உதயம் சுக்கிரன் உதயம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சுபகாரியங்களை இந்த மாதம் செய்வதை விட அடுத்த மாதம் செய்வது நல்லது. அதாவது திருமண காரியங்களை அடுத்த மாதம் செய்வது நல்லது. அதே போல் கிரகப்பிரவேசமும் ஆவணி மாதம் செய்வது தான் சிறப்பு. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, மீன லக்னக்காரர்களே, தினபூமி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்கள் மாதம்னு வச்சுங்க. உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல சூரியன் இருக்கிற மாதம் வைகாசி மாதம், ரிஷப மாதம். இது ஏன் உங்கள் மாதம்னு நம்ம சொல்லலாம்? ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு, அதாவது வீரியம், நமக்கு உடல்லையும் உள்ளத்திலையும் செயல்கள்லையும் வீரியம் இருந்தால் அது நமக்குண்டான மாதம், நமக்குண்டான பலன் அர்த்தம். அப்படி பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்துல சூரியன் ஆல்ரெடி குரு பயிற்சியாகி 15 நாள் ஆச்சு, 3ஆம் இடத்துல இருக்குது. உங்கள் ராசி அதிபதி தான் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு விழுது. அடுத்தது 11ஆம் இடத்துக்கு விழுது, 7ஆம் இடத்துக்கு விழுது. 7, 9, 11 இந்த 3 இடங்களும் சிறப்பான இடம். அப்போ மீனராசிக்கு சிறப்பு தான். பல ஜோசியர்கள் பரிகார ராசின்னு 3ல் குரு இருந்தால் பரிகாரமா, 3ல் சுபகிரகங்கள் இருந்தாலும் சரி அசுப கிரகங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் வீரியத்தை கொடுக்குறது. 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு யாரும் அதை ஏற்றுக்கிறது இல்லை. 6, 8, 12 மறைவு ஸ்தானம். ஆனால் அதுலேயே ஒரு விஷயம் என்ன, 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6ல் இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு அதிபதி 6, 8, 12 இருந்தாலும் 6ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 இருந்தாலும் 12ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 இருந்தாலும் விபரீத ராஜயோகம்னு ஒன்று இருக்குது. அப்போ அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும், மறைவு ஸ்தானம் அசுபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடமா இருந்தாலும், இப்போ 12ல் சனி 12ஆம் இடத்து அதிபதி 12லே இருக்கார். அப்போ விபரீத ராஜயோகம். 3ஆம் இடத்து அதிபதி 3லேயே வரப்போகிறார். அது மறைவு ஸ்தானம் அல்ல, அது விபரீத ராஜயோகம் அல்ல. அடுத்து 6க்கு அதிபதி 3ல் வரார், அது ராஜயோகத்தை கொடுக்காது.
அடுத்து 8க்கு அதிபதி சுக்கிரன், அவரும் 3ல் தான் இருக்க போகிறார். அவர் 8க்கு வரும்பொழுது தான் 6, 8, 12 வரும்போது தான் யோகம். அப்போது 3ஆம் இடத்தினுடைய அதிபதி 3லேயே இருந்தாலும் சரி, இந்த 3ஆம் இடங்கிறது ஒரு முக்கியமான இடம். இளைய சகோதரத்தை சொல்லும், வீரியத்தை சொல்லும், ஊக்கத்தை சொல்லும், முயற்சியை சொல்லும், இது எல்லாமே சொல்லும். ஒரு விளையாட்டு வீரருக்கு, ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு, ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு, ஏன் குடும்பத்தில் குழந்தை பிறப்புக்கும் எல்லாத்துக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காத்தால் எழுந்தவொடனே பயங்கர சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க, இருக்கணும், அப்படி இருக்க தோணும். நேரம் ஆக 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 கொஞ்சம் அப்படியே சார்ஜ் குறையும். மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே 3 மணிக்கு மேலே நீங்களே நினச்சாலே எந்த வேலையும் செய்ய முடியாது. இது உண்மைதானே? அப்படி வேலை செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட கோச்சிக்கிங்க? உங்கள் கூட இருக்கிற கணவர்கிட்டையோ, மனைவிகிட்டையோ, இல்லை அப்பா அம்மாக்கிட்டேயோ, இல்லை மாமனார் மாமியார்கிட்டையோ, குழந்தைகள்கிட்டையோ. இவங்கக்கிட்ட கோபம் வந்துடும், ஒரு எரிச்சல் வந்துடும், ஒரு சங்கடம் வந்துடும். செய்ய வேண்டிய வேலையை கூட செய்ய முடியாது சொல்லுவோம். இந்த மாதத்தில் இந்த ராசிக்கு அது இருக்குது. இப்போ குழந்தை பாக்கியம் வேணும்னா 5ஆம் இடத்தை மட்டும் பார்த்தா போகாது, 3ஆம் இடத்தையும் பார்க்கணும். பெண்களுக்கு 9ஆம் இடத்தை மட்டும் பார்த்தா போகாது, 3ஆம் இடத்தையும் பார்க்கணும். 3ல் என்ன கிரகம் இருக்குது? இப்போது சுக்கிரன் வருது மாதத்தினுடைய கடைசியில். அப்போது ஆண் குழந்தை இதுவரை இருந்தவர்களுக்கு பெண் குழந்தை உருவாக கர்ப்ப காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வீரியம் இருக்குது. அங்கே ஏற்கனவே சூரியன் 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் முயற்சி ஸ்தானம் பலிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது படிக்கிற குழந்தைகளுக்கும் இந்த வேலை செய்யும். எப்படியாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடணும், இல்லைன்னா இந்த வாரிசு உத்தியோகம், அந்த வாரிசு தொழில் இப்படியெல்லாம் வரும். இது கலைத்துறையில், சினிமா துறையில் குழந்தைகள்கிட்டேருந்தே உண்டு. காலேஜில் படிக்கும் பொழுதே, கல்லூரிலேயே வேலை வாய்ப்போடு தான் வெளியில் வருவீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சா, இந்த மாதத்தில் அரியல்ஸ் இல்லை, எல்லாம் இல்லை, நீங்கள் நல்ல ரேங்க்கு, நல்ல கோல்டன் ரேங்க் அப்படின்னா உங்களுக்கு காலேஜிலே வேலை கிடைச்சிருது. 22 வயசுக்கு மேலே 30 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் திருமண யோகம் உண்டு. வெற்றி உறுதி, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் கிடைக்கும். 24 வயதுக்கு மேலே 34 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் அதே போல் திருமணத்துக்கு நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் நான் தான் சொன்னேன் ஏற்கனவே. பெண் இருக்கிறவர்களுக்கு ஆண் குழந்தை அடுத்ததாக, ஆண் குழந்தை இருப்பவர்களுக்கு பெண் குழந்தை அடுத்ததாக. அது மருந்து மாத்திரை உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். நல்ல நேரம் இது. பணம் சம்பந்தப்பட்ட வகையில் அத்துணை வயதினரும் பணம் சம்பந்தப்பட்ட வகையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கும் கைமாத்து கொடுக்குறதோ, அவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்க கொடுத்துட்றேன்னாங்க கொடுக்கலன்னாங்க அப்படின்லாம் சொல்லி எதுவும் நீங்கள் உங்களுடைய கை பணத்தை இழக்காதீர்கள். குடும்பத்தில் பணத்தேவை அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஸு தொழில், நிதி நிறுவனம், வங்கியில் வேலை செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 31 வயசுலேருந்து 46 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை வேலை செய்யக்கூடிய அத்தனை அன்பர்களும் வேலை செய்கிற இடத்துல எந்த அளவுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுத்து இருக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமாகவே உங்களுக்கு மாற்றம் தெரியும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருக்கலாம். சில நபர்களுக்கு 2வது திருமணத்துக்கு உண்டான நேரம் இது. ஆண்கள் பெண்கள் 2 பேத்துக்கும் வழக்கு, விவாகரத்து வழக்கு, இல்லை குடும்ப சண்டை, குடும்ப வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்கள் பக்கம் இப்போது தீர்ப்பு வந்தால் உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும். சொத்து, பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இல்லை ஏதாவது பிரச்சனைகள்லாம் நீங்கள் வழக்கு போட வேண்டிய நேரமும் இது. இந்த நேரத்தில் வழக்கு போட்டிங்கன்னா பின்னாடி அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக வரும்.
இது 51 வயது வரை இருக்கக்கூடிய 100 பெண்களுக்கு. அப்பா அம்மா இருக்கக்கூடியவர்கள் 50 வயதுக்கு மேலே அப்பா அம்மா இருக்கக்கூடியவர்கள், அவர்களால் உங்களுக்கு சில நேரங்களில் மாதத்தினுடைய முன்பகுதி நல்ல விஷயங்களாக உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். அவர்கள் மூலமாக நல்லது நடக்கும். குடும்ப உறவுகளால் நல்லது நடக்கும். மாதத்தினுடைய பின்பகுதி அதே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அந்த விஷயம் தப்புங்கிற மாதிரி தூக்கி ஓரம் வச்சுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஆலோசனையும் தர மாட்டாங்க, உங்களுக்கு அனுசரணையாகவும் நடத்துக்க மாட்டாங்க. 50 வயசுக்கு மேலே 64 வயது வரை இருக்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல நேரம், லாபம் கிடைக்கும், வருமானம் உண்டு. பல விதங்களில் நீங்கள் தொழில் பண்ணலாங்கிற மாதிரி உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அது நல்லது, கை கொடுக்கும். நல்ல விஷயத்தில் கை கொடுக்கும். புதியதாக கூட்டாளி பார்ட்னர்ஸ் வருவாங்க, முதல் போடுவாங்க. அவங்களோடையும் சேர்ந்து நீங்கள் தொழில் பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் தங்களுடைய சொந்த முயற்சியினால் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஊர் விட்டு ஊர் போய் வைத்தியம் பார்த்துக்கிறதோ, இல்லை நான் கொஞ்ச நாளைக்கு வேறு ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக தலங்களுக்கு போகிறது, புண்ணிய தீர்த்தங்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷத்தை கொடுக்கும். குறிப்பாக 30 வயசுலேருந்து 42 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் கணவன் ஒரு விஷயத்தை பேசுவார், மனைவி ஒரு விஷயத்தை பேசுவாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் 2 பேரும் வேறு வேறு மாதிரி அணுகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் உருவாகும். சொந்தக்காரங்களால் சில சிக்கல்கள் வரும். 40 வயசுக்கு மேலே ஒரு 55 வயசு வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்களுடைய மகளாலேயோ ஏதாவது எதிர்பாராத சில சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் இருக்கக்கூடியது பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி நட்சத்திரம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 3ல் இருக்கிற குரு பார்வை நல்ல இடங்களை பார்க்கறது, அதனால் உங்களுக்கு யோகம்தான். ஆனால் உங்களுடைய இந்த 12ஆம் இடத்து சனி கடந்த காலங்கள் இப்போது இருக்கக்கூடிய நேரம், இந்த சனி பகவானுடைய நேரம், அடுத்தாப்புல வக்கரகதி வரப்போகுது. இப்போ புதன் வக்கரத்தில் வரப்போகுது, செவ்வாய் வக்கரத்தில் வரும், சுக்கிரன் வக்கரம், இதெல்லாம் இந்த வருஷத்தில் வக்கரகதி நேர்கதியெலாம் நிறைய இருக்குது. அதே போல் இந்த மாதம் வைகாசி, இப்போ நான் பலன் சொல்கிற மாதம் குரு அஸ்தமன காலம். உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு, அவர் அஸ்தமனம் ஆகிறார். அந்த 3ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் இந்த மாதத்தில் அஸ்தமனம். அதாவது அஸ்தமனம் அப்படின்னா அவங்களுக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம். அதனால் நான் சொன்ன பலன்லாம் நடக்கணும்னா இதில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த நித்யாதேவி, திதி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவி உபாசனையில் இருந்தால் பலவித கட்டங்கள் நிவர்த்தியாகும். அந்த வகையில் இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் கும்பத்திலையும் வரும், மீனத்திலையும் வரும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த 2வது நாள் துதியை திதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது திதி, அந்த திதி நாள்லேயும் அடுத்ததாக தசமி திதி 10வது திதி, அந்த திதி நாட்கள்லேயும் கௌமாரின்னு சொல்லக்கூடிய சக்தி, சப்த கன்னிமாரில் வரக்கூடிய கௌமாரி சக்தி, சப்த மாதாவில் வரக்கூடிய கௌமாரி சக்தி, மாத்ருகாதேவின்னு சொல்லக்கூடிய கௌமாரி சக்தி, இந்த தேவியை வழிபட்டு வந்தால் இந்த குரு சுக்கிர அத்தமன காலமான இந்த வைகாசி மாதம் சிறப்பான அவர்களுக்கு சக்தியை இந்த கௌமாரி கொடுப்பாள். கௌமாரிங்கிறது முருகனுடைய சக்தி. அதனால் அந்த சக்தி தேவி உங்களுக்கு சிறப்பை கொடுப்பாள். அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம். உத்தரட்டாதி அப்படின்னாவே அந்த சனி பகவானுக்கு அப்படி ஒரு பிடித்தமான அவருடைய நட்சத்திரம். சனி திசையில் பிறக்கிறவங்க உத்தரட்டாதினாவே
உங்களுக்கு எப்போ சிரிப்பு வரும், எப்போ அழுக வரும், எப்போ யாருக்கிட்ட நட்பாக இருப்பீங்க, எப்போ யாருக்கிட்ட பகையாவீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்களாம் நினச்சாலும் உங்களால் அதை கடைபிடிக்க முடியாது. அந்த முறையில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருதியை திதி, வளர்பிறை தேய்பிறையில் வரக்கூடிய திருதியை திதி, 3வது திதி, அட்சய திருதியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி மாதத்தில் வளர்பிறை தேய்பிறையில் வரக்கூடிய திருதியை திதி. அடுத்தது ஏகாதசி. ஏகாதசியை பற்றி உங்களுக்கு தெரியும், 11வது திதி. அந்த திதி நாட்களில் வராகியை வணங்கி வருவது, அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே கூட உட்கார்ந்த இடத்துல விளக்கு போட்டு வராகியை கும்பிட்டீங்கன்னா போதும். இல்லை வராகி கோவிலுக்கு போகலாம். வராகியம்மனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு எப்போ சிரிக்கணும், எப்போ அழுகணும், எப்போ கோவிச்சுக்கணும், எப்போ நட்பாக இருக்கணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஊறிடும். அதன்படி நீங்கள் நடக்கலாம். அடுத்தது ரேவதி நட்சத்திரம். இந்த வளர்பிறை தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி, சங்கட சதுர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, சுக்லபட்ச சதுர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த திதி. அடுத்தது இந்த ஏகாதசி முடிஞ்சு அடுத்தது என்ன வரும், துவாதசி. இந்த துவாதசி திதியில் சதுர்த்தி, துவாதசி, இந்த திதி நாட்களில் டோட்டலாக போனீங்கன்னா சப்தக்கன்னின்னு சொல்லக்கூடிய அந்த சப்தக்கன்னிமார், ஒரே கல்லில் 7 தெய்வங்களை வச்சுருப்பாங்க. சப்தக்கன்னிமார்னு பேர். முனீஸ்வரன் கோயிலில் இருக்கும், ஐயனார்ப்பன் கோயிலில் இருக்கும், கருப்பணசாமி கோயிலில் இருக்கும், பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய காளியம்மன், மாரியம்மன் எல்லா கோயிலையும் இருக்கும். இது வழிபாடு தெய்வம்னு பேர் இந்த சப்தக்கன்னிமார். அந்த சப்த கன்னியை, அதெல்லாம் குலதெய்வமாகவே இருக்கிறோம் பல பேருக்கு இருக்கு. திருத்தணி பக்கத்தில் இருக்குது, சுடலமான கோயிலில் இருக்குது, அம்பாயிரம் கோயிலில் இருக்குது, முனீஸ்வரன் கோயிலில் இருக்குது, கருப்பணசாமி கோயிலில் இருக்குது. நான் போய் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அத்தனை கோயிலே அந்த கன்னிமார் இருக்கும். இந்த சப்த கன்னிமார் தேவிகளை டோட்டலாக 7 பேர்த்தையும் ஒரே கல்லில் தான் இருக்கும், ஒரே இடத்துல தான் இருக்கும். வழிபட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு. உங்களுடைய புத்தி கூர்மை இன்னும் கொஞ்சம் சாணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். நீங்கள் யாருக்கிட்ட எது வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே அதே மாதிரி நீங்கள் கடைபிடிப்பீங்க. ஆனால் இந்த மனசில் உங்களுக்கு இந்த ஆசிலேஷன் இருக்கு இல்லையா, அந்த சபலம் சஞ்சலம், அவங்கக்கிட்ட பேசலாமா, அவங்கக்கிட்ட பழகலாமா? அதே போல் குடும்பத்திலேயே மாமியார் மருமகள் பிரச்சனைகள் இருக்கா, வேறு வழி இல்லை. மாமியார்னா வயதானவங்க, அவங்க எப்போவுமே மருமகிட்ட அனுசரித்து தான் போவாங்க. ஆனால் மருமகளாக இருக்கக்கூடியவர்கள் நல்லவங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா விடமாட்டாங்க, கண்டிப்பாக அவங்களோட ஒட்டுறவாக இருப்பாங்க. ஆனால் வேண்டான்னு நினச்சிட்டா வெளியில் தெரிஞ்ச மாதிரி வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கள பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இளவயது சிறு வயது மருமகள் என்ன பண்ணுவீங்க, மற்றவங்கக்கிட்ட இவங்களை பற்றி குறை சொல்கிறதோ இல்லை குறைஞ்சிக்கிறதோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொண்டு போய் தவிர நேருக்கு நேர் சண்டையிடுவது உங்களுக்கு வழக்கமாக இருக்காது, அப்படி இருக்கவும் கூடாது. அதனால் இந்த மாமியார் மருமகள் உறவுக்கும் இந்த சப்த கன்னிமார் ஒரு பலத்தை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும்.